இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி வீடியோவை மேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நான் கொடுத்துருக்க ஒரே ஒரு ப்ரீசெட், எல்லா எஃபெக்ட்டு எல்லா லிரிக்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நான் உங்களுக்கு ஒரே ப்ரீசெட்டாக உங்களுக்கு ஈஸியான ஸ்டெப்பில் புரிய வைக்கணும், நீங்கள் ஈஸியாக எடிட் பண்ணணும் அப்படின்றக்காக ஒரே ப்ரீசெட்டாக மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஒரே ஒரு ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக வந்து இன்புட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இன்புட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, அந்த ஒரே ஒரு ப்ரீசெட் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் நான் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருப்பேன். அதாவது இந்த சாங்கு, லிரிக்ஸு, பேக்ரவுண்டு, அந்த லிரிக்ஸுக்கான எஃபெக்ட்டு, 3D எஃபெக்ட்டு எல்லாமே நானே கொடுத்துருப்பேன். நீங்கள் இதில் ஜஸ்ட்டு என்னோடய இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜை ஆட் பண்ணி அதில் ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ்ஸு, அதில் ஒரு சில எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எஃபெக்டை வந்து கொண்டுட்டு வந்துடலாம். இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்களோட இமேஜோட பேக்ரவுண்டை கட் பண்ணி இந்த மாதிரி நம்மளோட இமேஜை மட்டும் தனியாக எடுக்க போகிறோம். ஸோ அதை தான் எப்படி பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, உங்களோட க்ரோம் ப்ரௌசருக்கு பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இதில் இந்த மாதிரி இருக்க சர்ச் பாரில் ரிமூவ் பிஜி அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி சர்ச் பண்ண நமக்கு இதில் ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு வெப்சைட் வருதா. ஸோ அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா கீழே நமக்கு அப்லோட் இமேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து காட்டுதா. ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணது உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் உட்காந்துருக்க மாதிரி, அதாவது கீழே கொஞ்சம் அந்த தரையில் உட்காந்துருக்க மாதிரி இமேஜாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். அதுதான் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி இமேஜை பார்த்து உங்களுக்கு டெமோவாகவும் காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி இமேஜை பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல அதுதான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி இமேஜாக பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு டெமோவே காட்டுறேன். ஸோ இப்போ என்னோட இமேஜஸ்லாம் நான் உட்காந்துருக்க மாதிரி இமேஜாக பார்த்து தேடி இதில் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரிமூவ் பிஜி அப்படின்ற இந்த வெப்சைட் இருக்குது பதிலாக இதில் தான் நான் என்னோட இமேஜஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் கூட நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த இமேஜ் உட்காந்துருக்க மாதிரி இருக்கா. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரே கிளிக்கில் அந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த நம்மளோட இமேஜை மட்டும் தனியாக கட் பண்ணி கொடுத்துரும். பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே எரேஸ் பண்ணி அதுவே வேறு லெவலில் கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து இது வந்து எவ்வளோ வேகமாக கட் பண்ணி கொடுக்குமா. ஸோ கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இன்டர்நெட் ஸ்பீடுக்கு பொறுத்து இது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ்க்குள்ளே நமக்கு கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக நமக்கு எந்த விதமான இது எல்லாமே பேக்ரவுண்ட் இல்லாமல் பர்ஃபெக்டாக அது வந்து நமக்கு கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு கட் பண்ணி கொடுத்துருக்குன்னு. ஸோ இந்த அளவுக்கு கட் பண்ணி கொடுத்தக்கப்புறம் இப்போ கீழே இருக்க அந்த டவுன்லோட் ஐக்கான கொடுத்து இதை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு இதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அந்த ப்ரீசருக்கு பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து இந்த லிரிக்ஸுக்கெல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னோட இமேஜ் லேயர் இருக்கா. ஜஸ்ட் அந்த இமேஜ் லேயரை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கா. ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண இந்த இடத்துல டெக்ஸ்ட் வருதா. இந்த டெக்ஸ்ட்டை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இப்போ நாம பேக்ரவுண்டை கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த இமேஜ் இருக்குது. அதை ஜஸ்ட் இந்த இடத்துல செலக்ட் பண்ணால் மட்டுமே போதும், ஈஸியாக வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஆட் ஆனதுக்கப்புறம் இப்போ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்ஜாக இருக்க மாதிரி இருக்கா. ஸோ இந்த சைடில் இருக்க புள்ளியெல்லாம் இருக்கா. அதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா இதோட சைஸ் வந்து பெருசாகும். ஸோ இது வந்து கரெக்டாக அந்த தரையில் வந்து உட்காந்துருக்க மாதிரி மட்டும் பர்ஃபெக்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த 3D ஆப்ஷனை ஆன் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த சிம்மில் டச் பண்ணிட்டு இந்த 3D ஆப்ஷனை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணதுக்கப்புறம் இப்போ அந்த எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட சைஸை வந்து பெருசாக பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அந்த கீழே இருக்க மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற டச் பண்ணிட்டு இதில் இந்த மூணாவது இருக்க ஆப்ஷனில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் போய்ட்டு இதோட சைஸ் இன்னும் கொஞ்சம் மட்டும் நான் எனக்கு தேவையான அளவு கரெக்டாக உட்காந்துருக்க அளவுக்கு செட் பண்ணிவிட்டு இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் கரெக்டாக வந்து சென்டரில் மட்டும் செட் பண்ணாலே போதும், வேறு லெவலில் வந்து ஆட் ஆயிடும். ஸோ இந்த அளவுக்கு பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த நீங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி பாருங்கள். அந்த பின்னாடி இருக்க லிரிக்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து ஆட் ஆகுதா அப்படின்ற மட்டும் இந்த மாதிரி வரிசையாக ஒன்றா மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து கரெக்டாக வந்து பர்ஃபெக்டாக ஆட் ஆகுது. ஸோ ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லிரிக்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லாமல் இப்போ நம்மளோட தலைக்கு பின்னாடி போதா, அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த இடத்துல இருக்க அந்த லிரிக்ஸை மட்டும் டச் பண்ணி இதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற்றிக்கிங்க. அந்த லிரிக்ஸ் ஃபுல்லாக தெரிகிற அளவுக்கு இப்போ இந்த அளவுக்கு வச்சுட்டு ஸோ அடுத்த லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை இன்னும் அதுக்கு மேலே கொண்டு போய் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நமக்கு அந்த லிரிக்ஸ் வந்து மறையாத அளவுக்கு மட்டும் உங்களோட இமேஜுக்கு ஏற்ற மாதிரி இதை கொண்டு வந்து மட்டும் செட் பண்ணாலே போதும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி எஃபெக்ட்டை வந்து கொண்டுட்டு வந்துடலாம். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் ஒரே கிளிக்கில் ஜஸ்ட் உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணி வேறு லெவலில் இந்த மாதிரி 3D எஃபெக்ட்டை கொண்டுட்டு வந்தாச்சு. ஸோ இந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான என்னென்ன வீடியோஸ்லாம் வேணுமோ ஸோ அது எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.